கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருத்தர் ஆமென் சொல்லிய இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்ற மாதிரி மைக் கொஞ்சம் நல்லா வை தம்பி. நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில். ஒரு பையன் நாத்துமாவே கத்தரி சோதரி சொன்ன உடனே சர்வீஸ் ஒரு லேட்டாக வந்துட்டோமோன்னு யோசித்தேன். பரவாயில்ல, பாஸ்டர் மனப்பாடம் சொன்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மாம்பழம் கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஆமென். இப்படி சொல்ல வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நாளை பின்ன பிள்ளைகள் மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு பாடுறதுக்கு அந்த ஃபியர்லாம் போயிடும். உங்ககிட்ட போய் சொன்னம்பர் ரெஸ்பாண்ட் பண்ணி கை தட்டி ஆமேன்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி தானே பாஸ்டர் வந்தார், மறுபடியும் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி நான் இங்கே பக்கத்தில் சோமங்கலம் என்ற ஒரு இடத்துல ஒரு சர்ச்சு பாஸ்டர் ரொம்ப நாள் என்னை கூப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்காக நான் வரும்போது பாஸ்டருக்கு தகவல் போட்டேன், இங்கே வரி இந்த இடத்துக்கு வரேன், எப்படி போகணுன்றதுக்காக விசாரித்தேன். சரி, அவங்க 7:30 to 9:30 7 to 9:30 முடியுது, வேறு ஏதாவது நம்ம சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்படி போகலாம்னு யோசித்து பிளான் பண்ணேன். அவர் கடைசியாக காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கிடைச்சிதான்னு கேட்டார். இல்லை, நான் உன்னோட முடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னொரு இடத்துக்கு போனால் டைமிங் சரியாக இல்லை, அமையல. 2-3 பேர் கூப்பிட்டாங்க, முடிச்சூரில், தாம்பரத்தில், பல்லாவரத்தில். அதை போகிற டைமே எனக்கு டிஸ்டன்ஸ் ஆயிரும். அதனால் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். 10 மணிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்துருங்கன்னு பாஸ்டர் என்னை கூப்பிட்டார். கை தட்டுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இருக்குது, இன்னொன்று சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு தட்டிங்கன்னு எனக்கு தெரியல, முடியத்துக்குள்ளே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆமென். சரி, ஆண்டவர் நல்லவர். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, நான் உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு தேவ பிரசன்னம் இருந்தது. அபிஷேகத்திலே கர்த்தர் அநேகரை நிரப்பி கொண்டிருந்தார். ஒரு நிமிஷம் பக்கத்தில் கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஹாப்பி பர்த்டே சர்ச் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு தான் சபைக்கு பிறந்த நாள். ஐயோ ஆமே, நல்லா சொல்லுங்க. சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு பிறகு பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது என்று பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னால் 50வது நாள். சொல்லுங்க, எத்தனாவது நாள்? 50வது நாள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். 120 பேர் ஒன்றா கூடியிருந்தாங்க. அன்னைக்கு சபை பிறந்தது. அதுக்கு பிறகு உலகளாவிய சபைகள் வேகமாய் வளர்ந்து கொண்டே வந்தது. அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சுன்னா நீங்கள் தான் சபை. அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சரணத்தை பாடிடலாம். ஏற்கனவே நான் பாடுற பாட்டு நீங்களும் பாடியிருப்பீங்க. ஆமாம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க ஆமென். என் உள்ளம் இயேசுவுக்கு வாயை திறக்கதா பற்றி அது சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். ஆமாம், இங்கே பிரச்சனையே அங்கே தான் வருது. என் உள்ளத்தை அவருக்கு கொடுத்தனா என்னை போட்டு அடிக்கிறாயா, ஏன் கொடுத்த? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏற்கனவே இந்த பாட்டு பாடி இருக்கிறோன்ற ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். ஏதாவது ஒன்று ஆட்டுங்க. எனக்கு தலையை சுத்துது. இப்போ நீங்கள் பயங்கர மாட்டுறீங்க. சரி, ஒருவேளை இந்த பாட்டு தெரிலனா என் கூட சேர்ந்து பாடிடலாம். முதல்ல நான் பாடுறேன், தெரியாதவங்க காப்பி அடிச்சிருங்க, தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடிடலாம். சரியா? முதல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, புது பாட்டு சொல்லி கொடுக்குறாராம். தண்ணி குடிக்கிறது ஏதாவது நீ பேசிட்டே இருக்கணும். பயங்கர வெயில், வண்டி ஓட்டிட்டு வரும்போதே பயங்கர தாகம், வேணாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓகே, கீபோர்டு வாசிக்கிறியா? ரைட். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். நம்ம ஆளுங்க எப்பயுமே இப்படிதான், கையை தட்டாதீங்கன்னா தான் தட்டும், பாடுங்கன்னும் போது பாடாது.
லைனாக வச்சுட்டு போயிட்டா எப்படிமா அது? இது எடுத்து குட். பீச்சில் அந்த பால் போடுற மாதிரி ஆகிடும் அப்புறமா. சரி, ஹல்லேலூயா. 6 வாசினா வெரி வந்துட்டானா, அவன் வந்துட்டு பழைய ஆளவன் தம்பி. ஆமாம், ஹல்லேலூயா. என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். பாடுங்க. சேர்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள ஆலயம் நாங்கள். ஆலயம் 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 ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆலயம் ஆலயம் உயிருள்ள ஆலயம். இந்த ரிஸ்லிங் சவுண்டை கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஒரு பாட்டு பாடிட்டோம். என்ன பாடிட்டோம்? உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. உள்ளத்தை கொடுத்துட்டு கண்ணு வேற பக்கமா திருப்பக்கூடாது. சாலமோன் ஞானி எழுதுறாரு, என் மகனே உன் இதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் செவ்வையான வழியை நோக்க கடவது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை குடிச்சு சொல்லுங்க, உள்ள மட்டும் இல்லை, தெரியும் அப்புறம் என்ன பாப்பின்னு நல்லாவே தெரியும். உன் கண்ணு அவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், சில பேர் ஃபேஸ்புக்கில் நியூஸில் வருது, பசங்க ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருக்குதாங்க. ஃபோனை வாங்கினா கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா கை இப்படியே போயினே இருக்குது. கண் அப்படியே நிறைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற சூழ்நிலை, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. ஆமென். எத்தனையோ பேர் பிறக்கும் போதே கண்ணு தெரியாமல் பிறக்கிறாங்க. எத்தனையோ பேர் விபத்தில் கண்ணு போயிடுச்சு. சில பேருக்கு சுகர்னால கண்ணு தெரியல, ஆனால் நமக்கு வெளிச்சமுள்ள கண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கை தட்டினவங்களுக்கு இன்னும் 15 வருஷம் கண்ணு பிரச்சனையே வராது. தட்டாதவங்களுக்கு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், நான் பண்ணுற ஆக்ஷன் அப்படியே என் கூட சேர்ந்து பண்ணிடுறீங்களா? என் கண்கள் இயேசுவுக்கு, ஆண்கள் பக்கம் கண்ணு இல்லையா? என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதா. இப்ப சொல்றது யோசித்து சொல்லும். சினிமா சீரியல ஐயோ நாளைக்கு பார்ப்பனே, அது ரெகுலரா பார்த்துட்டு வரணும், எப்படி நான் நிறுத்துறது சொல்லுங்க. சினிமா சீரியல நான் பார்க்கவே மாட்டேன். எதுக்கு ஞானஸ்தானம், மூக்கு ஞானஸ்தானம் முழுசா முக்குறோம், முழுசா அவருக்கு சொந்தமா வேணும். ஆமென் சொல்றீங்களா? ஒரு ரவுடி ஞானஸ்தானம் எடுத்தானா, அப்போ பாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிறான், பாஸ்டர் இந்த கைக்கு மட்டும் அப்புறமா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், மீதிலாம் முழுக்குங்க. என்னடா இந்த கையில் ஒருத்தர் வெட்டுறதுக்கு வெயிட் பண்ணுறேன்டா. இந்த மாதிரிலாம் விசுவாசிங்க எழும்புறாங்க. என்ன பண்ணுறது? அப்போ நம்ம ஆண்டவருக்கு ரட்சிக்கப்படாதப்போ 3 படம் 4 படம் சினிமா பார்த்துருக்கலாம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் பைபிள் படிக்கிற கண்ணா இருக்கணும். இப்போ ஆமீன் வராது. கை தட்ட மாட்டீங்க. பாரப்பா, மாற்றி சொன்னாதான் பண்ணுறீங்க. சொல்லுங்க, என் கண்கள் இயேசுவுக்கு. நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சொல்லு, என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதா. பாப்பா 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 நான் பார்க்கவே மாட்டேன். அழகா பாடுறீங்களா? ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள ஆலயம் நாங்கள். ஆலயம் 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 ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். சத்தமா உயிருள்ள. இப்போ லிப்ஸ்டிக் போடுற மாதிரி, என் வாய் இயேசுவுக்கு. நீங்க போடல, இவங்க எல்லாம் போடுறாங்க.
சொல்லுங்க, என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதா, கெட்ட வார்த்தைய நான் பேசவே மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரே அந்நிய பாஷை, கபா லிபா கபா கபான்னு கத்திட்டு, திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் கோவம் வந்தா என்ன வரக்கூடாது. சில பேருக்கு சரளமா வருது, அந்நிய பாஷை மாதிரியே வருது. அப்புறமா பேசிட்ட பிறகு பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க, ஐயோ கெட்ட வார்த்தை பேசிட்டவான்னு ஒரு உணர்வு வருது. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து. ஆமா, அந்த கெட்ட வார்த்தைன்னு சொல்ற பைபிள் வேர்ட்ஸ் என்னன்னா, நம்ம உலகத்தார் பேசுற ஃபில்தி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அசிங்கமா. அது இல்லை பைபிள் சொல்ற கெட்ட வார்த்தை. அன்வான்ட் டாக்ஸ், தேவையில்லாத பேசுறோம்ல, அது அவ்வளோ கெட்ட வார்த்தையாம். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லு, என்ன சொல்ல போற? தேவையில்லாத எதுவுமே பேசாத. ஆமா, அதெல்லாம் ஒரு நாள் வசனம் சொல்லுகிறது, எல்லா வார்த்தையும் ஒரு நாள் நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தெரியுமா அந்த அக்கா, அந்த கதை பேசாத. இது தெரியுமா, வானா, உன் கதையே உனக்கு பெருசா இருக்குது, இன்னொருத்தர் கதை நமக்கு எதுக்கு? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். மூணு பாட்டு சொல்லிட்டோம். இதயம், உள்ளம், கண்கள், வாய். ரெண்டு கை மேல தூக்கி சொல்லுங்க. அப்படியே ராஜீவ் காந்தி ஃபேமிலி மாதிரியே இருக்கிறீங்களே. என் கைகள் இயேசுவுக்கு சொந்தமானதா, தீய வேலைகளை நான் செய்யவே மாட்டேன். சில பேரை பார்த்தா, முகத்தை பார்த்தா அப்படியே தெய்வீகமா இருக்கும், ஆனா திருட்டுத்தனமா மொட்டை கடுதாசி எழுதி போடுறோம். மொட்டை கடுதாசினா தெரியுமா? எல்லா விஷயம் இருக்கும், கீழே இப்படிக்குன்னு பேர் எழுதாது ஆளு. அது யாரோ சொன்ன மாதிரி போகும். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல அனானிமஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க. பேர் சொல்ல தெரிய தைரியம் இல்லாத ஆளுக்கு தான் மொட்டை கடுதாசி போடுறது. நீ யாருக்கும் கையினால எந்த தீங்கும் செய்யக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. மற்றவங்களை கில்ல கூட கூடாது. ஆமேன். அப்புறம் கால்கள், என் கால்கள் தீய வழிகளில் செல்லவே மாட்டேன். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வாயை திறந்து பாடணும். எந்த பாட்டு சொல்றீங்கன்னா அந்த இடத்துல உங்க கையை வச்சு சொல்லுங்க, அப்போ ஆண்டவர் அது மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நல்லா இருக்கும் போதே நடந்துரு, ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதே ஜெபிச்சிடு. ஆமேன். வேதம் படிக்க கிருபை கொடுக்கும் போதே படிச்சிடு. ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் வேலை செய்யாத நாள் வரும். அன்னைக்கு நீ நினைச்சாலும் செய்ய முடியாது. நீ ஏஞ்சி உட்கார முடியாத படுத்த படிக்க ஆயிட்டுனா உன்னை தூக்கி வைக்கிறதுக்கு 4 பேர் தேவை. அதனால வாய்ப்பு இருக்கும் போதே, பலன் இருக்கும் போதே கர்த்தருக்காக எழும்பி எதையாக ஒன்று செய்திட வேண்டும். ஆமேன். சத்தமா பாடலாமா? சில பேர் பார்க்கிறேன் நான், உடம்பு மட்டும் ஆடுது, கழுத்து மட்டும் ஆடுது, ஆனா வாயில வார்த்தை அப்படி இருக்கக்கூடாது. வாயில வார்த்தை வரணும், பாடல் செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் வெக்கப்படாம ஆண்டவருக்காக செய்யுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதா, உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். உள்ளம் இயேசுவுக்கு. சத்தமா ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள. சத்தமா உயிருள்ள ஆலயம், ஆலயம், ஜீவனுள்ள தேவனின் ஆலயம், 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 உயிருள்ள என் கண்கள் இயேசுவுக்கு. சில பேர் வாயை திறக்க முடியல. ஐயோ நான் நீ சொல்ற நாளைக்கு போய் பார்ப்பேன். ஏன் இப்ப முடிஞ்ச பேர் போய் பார்ப்பேனே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சினிமா நடிகர்கள் எல்லாரும் கர்த்தர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமா, சினிமாவில் வந்தவங்க எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்றாங்க, திடீர்னு அப்புறம் மறுபடியும் போயிடுறாங்க.
நல்ல ஒருத்தர், நல்லா ஸ்ட்ராங்கான ஒருத்தர் சத்தியத்தை கேட்டு வந்து ஏஎம் ராஜன் ஒருத்தர் சினிமாவில் ரட்சிக்கப்பட்ட பிறகு சினிமாவுக்கே அவர் போகல. நல்லா வருவீங்க நீங்களாம். ஆமாம், அல்லேலூயா. இதெல்லாம் வந்து கற்பனையான உலகம், நம்மது நித்திய உலகம். அதனால நீங்கள் பயப்படாமல் பாடுங்க. ஆண்டவரே நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்ற வைப்பார். சில பேர் சினிமா பைத்தியமாக இருக்கும். அப்படியே இது முடிஞ்சா அது முடிஞ்சா அது முடிஞ்சா. இந்த கண்களுக்கு ஒரு காவல் வைக்கிறது நல்லது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அது வந்து செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாரையும் திசை திருப்பி போகுது. நம்ம விரும்பாவிட்டாலும் வெளி உலக செய்தி உள்ளே வந்து நம்மளை பார்க்க வைக்குது. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. யோபு சொல்கிறான், என் கண்களுக்கு உடன்படிக்கை பண்ணுறா, நான் அந்நிய ஸ்திரியை பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தா என் மனைவி வேற ஒருத்தருக்கு போய் மாவாட்ட கடவுள்னு சொல்கிறான். அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆமென். மனைவி திறந்து பாட மாட்டீங்களே, அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் அது அடிமை ஆகிட்டீங்களான்ட்டு. ஜீசஸ். ஆமென். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதா, சினிமா சீரியல நான் பார்க்கவே மாட்டேன். சத்தமா ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள ஆலயம், ஆலயம், ஆலயம். சத்தமா ஆலயம், உயிருள்ள. சொல்லுங்க. என் வாய் இயேசுவுக்கு சூப்பர். என் வாய் இயேசுவுக்கு பேசவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள இயேசுவே. ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள ஆலயம், ஆலயம், ஆலயம். ஜீவனுள்ள தேவனே இயேசுவே. ஆலயம், ஆலயம், உயிருள்ள ஆலயம். என் கைகள் இயேசுவுக்கு சொந்தமானதா, தீய வேலைகளை நான் செய்யவே மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவே செல்லவே மாட்டேன். என் கால்கள் இயேசுவுக்கு நான் செல்லவே மாட்டேன். கால்கள் இயேசுவுக்கு செய்யவே மாட்டேன். ரெண்டு கைகளை உயர்த்தி. மனிதன் கட்டுகிற கட்டிடம் தேவனுடைய ஆலயமாக அவர் எண்ணுவதில்லை. நான் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலத்தை உங்களால் உண்டாக்க முடியுமா? மனிதர்கள் கட்டுகிற ஸ்தலத்தில் அவர் வாசமாக இருப்பதில்லை. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அவர் நமக்கு பெரிய வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இனிமையானவர். பரிசுத்த ஆவியானவர் அற்புதமான ஒரு உறவிலே நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆவியானவருடைய அனுபவத்தை இன்னும் நாம் இனிமமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், ஆண்டவரே ஆவியானவரை குறித்து எங்களோடு இடைபடும் என்று கரங்களை உயர்த்தி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் ராஜாவும் பிரசன்னம்
ராஜா எப்போதும் எனக்கு பிரசன்னம் தேவ பிரசன்னா பிரசன்னா தேவ உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே பிரசன்னா தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த கைவிடாத தூயவரே கைவிடாத பிரசன்னா கூப்பிடுங்க இயேசுவே பிரசன்னம் ரபனமா சந்தரா எஸ் லார்ட் பரலோகத்தின் பிதாவே உம்முடைய பிரசன்னம் எங்களில் நிலைத்திருக்கும்படி ஆவியானவர் விரும்புகிற வார்த்தை எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஐயோ இது கோபமா சொல்ற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். எழும்பு எழும்பு பெலன் கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. அல்லேலூயா. இங்க தேவன் சபைக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. 52 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே. ஆமென். அந்த எழும்பு எழும்புன்ற இடத்துக்கு பிறகு சீயோன்னு வருது இல்ல, அதுக்கு பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி அவங்க பேரை வச்சு சொல்லுங்க, எழும்பு எழும்பு. அவங்க பேரை வச்சு சொல்லுங்க. இப்ப நான் என்னைய வச்சு சொல்றேன், எழும்பு எழும்பு கமல்ராஜே எழும்பு சொல்லுங்க. சிலது வாயே திறக்கலாமா, சிலது அசையாத சீயோன் பர்வதம் எல்லா இடத்துலயும் இருக்கும், வாயை திறக்காது, உடம்பு அசைக்காது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ஜனங்கள் சோர்ந்து போய் முடங்கி போய் தேவனுடைய கிரியை பார்த்து பார்த்து எதிர்பார்த்து நடக்காததுனால ஜனங்க எல்லாரும் சோர்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவர் சபைக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு அடையாளம் தான் தேவன் ஆவியை அபிஷேகமாய் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆவி போனவங்களை பாருங்க, எப்படி சொல்றது, ஆவி பாடியில இல்லைன்னா அதுக்கு பேர் என்னதுங்க பாருங்க, டெட் பாடியா, செத்து போன சரீரம். அதுக்கு பிறகு அவங்களை எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு திட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆனா உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க ஒரு சொல்லிட்டா கூட அங்க பிரச்சனை தான். ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எழும்பி தேவனுக்காக பிரகாசிப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஆனா எழும்பக்கூடாத சில காரியங்கள் நம்மளை ஆண்டவருக்காக வேலை செய்ய விடாம, தேவனுக்காக எழும்ப விடாம நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை பெயர் விட்டு அங்க சீயோன்னு சொல்ற, அந்த சீயோன்ற இடத்துல உங்க பேரை வச்சுக்கோங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. நீ எழும்ப வேண்டிய நாட்கள் வந்தாயிற்று. இதுக்கு பேர் உன்னால சும்மா உட்கார முடியாது.
அல்லேலூயா. சில நேரங்கள் ஏன் நம்மளால் எழும்ப முடியலன்னா, எதிர்பார்த்தது நடக்காத போது நம்மளால் எழும்ப முடியாது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நீங்க யோசுவாவை திருப்பி கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அங்க அந்த 2-3 வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். யோர்தானை கடந்து சொன்னபடி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மோசே மரித்த செய்தி யாருக்குமே தெரியாது. ஆமென் சொல்லுங்க. மோசே ஜெபிக்க போனவன் அவ்வளவுதான், வரவே இல்லை. 2 முறை இறங்கி வந்தது நமக்கு தெரியும். 40 நாளுக்கு பிறகு இறங்கி வந்தா. இந்த தடவை போனவன், ஜெபம் பண்ண போனவன் இப்ப இறங்கி வரல. என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவரே இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் யோசுவா கிட்ட. யோசுவா, மோசே மரித்து போனான். நீங்க அதனால சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க, நீங்கள் எழுந்து புறப்பட்டு போய் சுதந்திரிங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு சொல்றாரு, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களை கர்த்தர் எழும்ப பண்ணி உங்கள் மூலமாய் கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். மோசேவோடு இருந்தது போல உங்களோடு கர்த்தர் இருப்பார். கை தட்ட அந்த 4 பேருக்கு பல மடங்கு அற்புதம் நடக்கும். தட்டாதவங்களுக்கு நான் எதுவும் வாய் தந்து சொல்ல போறதில்லை. அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. மோட்டிவேஷன் சொல்றாரு. வேற நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆமென். அப்ப கம்பேரிட்டிவ் பண்றாரு. மோசே கூட ஆண்டவர் எப்படி இருந்தாரு கவனிங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கிற வீட்டுல நார்மலா தூங்க முடியுமா? தூங்குறதுக்கு டைம் தான் இருக்குமா? விளையாடுற நேரத்துல அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும். நம்ம தூங்குற நேரத்துல கரெக்டா சொல்றீங்களே. அப்போ அங்க ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னன்னா, ஆண் குழந்தை பிறந்த வீட்டுல, யாராவது ஆண் குழந்தை வீட்டுல வச்சிருந்தா அது அரசாங்கத்துல இருந்து திடீர்னு வந்து கண்டுபிடிச்சி வெட்டி நைல் நதியில போட்டுருவாங்க. அப்ப ஆண்டவருடைய பெரிய நோக்கத்தோடு இந்த இஸ்ரவேலை மீட்பதற்காக மோசே என்றதான ஒரு குழந்தையை கர்த்தர் பிறக்க பண்ணினார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, 3 மாசம் வரைக்கும் அந்த குழந்தையை ஒளிச்சு வச்சாங்களாம். எத்தனை மாசம்? ஆமா. அதுக்கு பிறகு அந்த குழந்தையை ஒளிச்சு வைக்க முடியல. ஏன்னா திடீர்னு ரைடு வராங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை இடி வர மாதிரி திடீர்னு ரைடு வராங்க. குழந்தை வந்து ஆண் குழந்தைன்னு பார்த்துட்டாங்கன்னா வெட்டி போட்டுருவாங்க. அதுவும் அந்த மருத்துவ செயல் குறித்து வேதம் சொல்லுகிறது. மருத்துவச்சிகள் இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்கும்போது ராஜா சட்டம் போட்டிருந்தார், ஆண் பிள்ளை பிறந்த சாகடிச்சிடணும். வசனம் அழகா போட்டிருக்குது, ராஜாவுக்கு பயப்படுறதை பார்க்கிலும் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், என்ன நீங்க பண்றீங்க? பிரசவம் பார்க்கும்போது சாகடிக்க சொன்னனே, நீங்க என்ன ஆண் குழந்தைங்களா விட்டுட்டு இருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, எபிரேய ஸ்திரீகள் நல்ல பலமான ஸ்திரீகள், பிரசவ வேதனை வருமுன் ஆண் பிள்ளை பெற்றார்கள் சொல்றாங்க. ஆமென். என்ன சொல்றாருன்னா, அங்க குறிப்பு முதல் காரியம், மோசேவோடு ஆண்டவர் எப்படி இருந்தார்னா ஒரு தகப்பனை போல் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒரு தகப்பனை போல உங்களோடு தேவன் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. என்னதான் தப்பு செஞ்சாலும் தன் பிள்ளைகளுக்கு அப்பா என்ன செய்வார்? அடி கொடுத்தாலும் அந்த பிள்ளையை திரும்பி அவர் தன் கரத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இந்த 6 மாசம் கடகடன்னு முடிய போகுது. இப்பதான் தொடங்கின மாதிரி தெரியுது. 6 மாசம் 8 தேதி வந்துட்டோம். ஆமென். இந்த மீதி இருக்கிற மாசத்துல நீங்க தைரியமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மோசேவோடு இருந்தது போல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு தகப்பனை போல் இருப்பார். அல்லேலூயா. அவங்க பாருங்க, அதுக்கு பிறகு அந்த குழந்தை வீட்டில் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டியில கீழெல்லாம் பூசி தண்ணி போகாத அளவுக்கு வச்சுட்டாங்க. அந்த நைல் நதியில பெட்டி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கவனிங்க,
கொஞ்சம் காற்று வேகம் அடிச்சிருந்தாலும் பெட்டி என்ன இருக்கும்? இந்த பக்கம் சாஞ்சாலும் உள்ளர போயிருக்கும், அந்த பக்கம் சாஞ்சாலும் உள்ள போயிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, காற்றே, சூறை காற்றே, தென்றல் காற்றே, மோசே ராஜா வீட்டுக்கு போற வரைக்கும் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. ஐயோ, உங்ககிட்ட போய் நான் சொன்னேனே. சாதாரண புயல்ல நம்ம ஊர்ல என்னெல்லாம் மரம்லாம் முறிஞ்சு விழுது இல்ல, இப்போ பெட்டிக்கு சேதம் ஆயிருக்குமா இல்லையா? ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஏன்னா இப்ப அப்பா கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தையோடு போறது போல இப்ப யாரு தான் போறா? தேவன் போறாரு. அப்பா அங்க இருக்கிறாரு, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்கிறாங்க, கூட யார் இருக்கிறா? தேவன் ஒரு தகப்பனை போல் இருந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மோசேக்கு ஒரு தகப்பனாய் இருந்தது போல யோசுவாவுக்கு தைரியம் சொல்றாரு, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் அது உங்களை பார்த்து சொல்றேன், 6வது மாசத்துல ஆண்டவர் உங்களோடு ஒரு தகப்பனை போல இருக்க போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப உஷார். அப்பாங்களே மிரள்ற மாதிரி பண்றாங்க பசங்கள்லாம். என் சின்ன பையன் இருக்கிறான், அவன் திடீர்னு சும்மாதான் வீட்டில் இருப்போம், திடீர்னு என்னது KFC ஆன்வான். நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டேன். அப்பா KFC இதை வாங்கி தரேன்னு சொல்றான்னுவான். கொஞ்ச நேரத்துல 10 முறை 20 முறை பேசி என்னைய கன்வின்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டுருவானு. தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகளை போல பிள்ளையின் இருதயத்தை தகப்பன் புரிந்து கொள்ளுகிறவர். ஆமென். நான் சொல்றேன், இந்த ஆவியானவர் எப்படின்னா நம்மளோட ஒரு தகப்பனை போலவே நம்மை நடத்துவார். ரொம்ப சென்சிட்டிவான ஆளு அவரு. நம்ம ஊர்ல ஒரு நிறைய மரம் இருக்குது, அதுல ஒரு மரம் பேர் வந்து தொட்டாச்சினிங்கின்னு ஒரு மரம் இருக்கு, தெரியுமா? செடியா? நான் மரம்ட்டேனா? சரி, அது போய் நீங்க தொட்டிங்கன்னா அப்படியே சுருங்கிறோம். அந்த மாதிரி ஆவியானவர் எப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அவர் உங்களை விட்டு டிபார்ச்சர் ஆயிடுவார், போயிடுவார். அது எப்படி சொல்றேன், முதல் குறிப்பு கவனிங்க, வேகமா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். மோசேவோடு அவர் தகப்பனை போல் இருந்தார். இன்னொன்னு யோசிக்கிறேன், காற்று மட்டும் இல்லை, சாதாரண ஒரு வாரம் மழை பெஞ்சாலுமே அந்த இடத்துல என்ன ஆயிடுது? மீன் வந்துடுது. எங்க வருதுமா மீன்? பள்ளத்துல இருக்கிற தண்ணியில, தேங்கின தண்ணியில மீன் வந்துடுது. அப்ப நிரந்தரமா ஓடிக்கிட்டு இருக்கிற நைல் நதியில நான் நினைக்கிறேன் மீன்கள், முதலைகள், பாம்புகள் கூட இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆமென். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, பாம்பு, முதலைய, மீனே, மோசே ராஜா வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க யாரும் மேல வரக்கூடாது. அல்லேலூயா. நோக்கம் என்னன்னா என் மகன் ராஜா வீட்டுக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தகப்பன் இருதயம். உங்களை என் கர்த்தர் ராஜ மேன்மையிலே கொண்டு வந்து நிறுத்தி உங்களை பயன்படுத்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முடங்கி போனவங்களுக்கு தைரியம் சொல்றாரு, கவலைப்படாத, மோசேக்கு நான் தகப்பனா இருந்தது போல உங்களுக்கும் தகப்பனா இருப்பேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. 1998ஆம் வருஷம் என் தகப்பனார் மரித்து போனார். சரியா? அந்த டைம் நான் பேச்சுலர், நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ யோசித்து பார்த்தா வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி, என்ன ஆகும், எப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு யோசித்து பார்த்தா எங்க அப்பா இருந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை விட பல மடங்கு பரமபிதா செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில, அந்த தைரியத்துல, அந்த அனுபவத்துல சொல்றேன், உங்களுக்கு ஒரு தகப்பனை போல் தேவன் இருப்பார். எதை பார்த்தும் சோர்ந்துடாதீங்க. ஆமென். எதை பார்த்தும் முடங்கி உட்கார்ந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், அது யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். நம்புறீங்களா? சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சி, உன் சுதந்திரத்தை விட்டு கொடுத்துறாத சொல்லு. நல்லா சொல்லுமா. நம்ம ரேஷன் கடையில் சர்க்கரையை விட்டு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. கவனிங்க, தகப்பனை போல் இருந்தது மட்டும் இல்ல, இரண்டாவது அங்க மோசே கூட இருந்த விதத்தை புரிந்து கொள்வதற்காக யோசுவா கிட்ட சொல்றாரு, மோசேக்கு தகப்பனா மட்டும் நான் இல்ல, ஒரு நல்ல நண்பனா இருந்தேன். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியுமா?
ஜீசஸ் மட்டும்தான். இந்த ஃப்ரெண்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த ஃப்ரெண்ட்? நண்பனா யாரு அப்படி கேட்டா சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாத சீக்கிரட்டை ஷேர் பண்றவங்க தான் ஃப்ரெண்டா. ஆமாவா? ஆமாதான். ஆனா உங்களுக்கு அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கிற வரைக்கும் அது சீக்கிரட்டா இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கும் டுஷு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், போன் எடுத்து தெரியுமா அவ கதை உனக்கு தெரியுமா, உன்னை பத்தி அப்படி பேசினா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, எல்லா நெகட்டிவ்ஸும் வந்துடும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் எங்கேயுமே நம்மளை காட்டி கொடுக்காம மாட்டி விடாம நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்குது, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதான் ஒரு பழமொழி சொன்னாங்க இந்த உலகத்துல, உன் நண்பனை யார் என்று எனக்கு காட்டு, உன்னை நான் யார் என்று சொல்லுவேன். அப்படின்னா புரியுதா? நம்ம யாரு கூட ரொம்ப பழகுறோமோ அவங்களுடைய நேச்சர், சுவாபங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கோபக்காரன் கூட நீங்க பழகுறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை பேசுறவங்களோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கெட்ட வார்த்தை வருதா பத்தியா வாயில வந்துடும். சொல்லுங்க, வந்துடும். ஆமென். ஜெபிக்கிறவங்களோட நீ ஃப்ரெண்டா இருந்தா அது வருதா பார், ஜெபம் வந்துடும். ஆமென். துதிக்கிறவங்களோட நீ கூட இருந்தா நீயும் துதிக்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஊழியம் செய். அதனாலதான் சபையில எல்லா விதமான ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. யோசுவா தைரியப்படுத்துறார். யோசுவா, நான் மோசேக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தேன்பா. ஏன் தெரியுமா நான் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்? அவனுடைய அறிமுகம் 3 வயசுல பெட்டியில வச்சுது, 3 மாசத்துல. நான் இப்படி கூட அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். சில ஆண்கள் வேலை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மோசையை பத்தி யோசிக்கும் போது 3 மாசத்துல அம்மாவுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி கொடுக்குறான். நல்லா வருவீங்க நீங்களா. உன் மேல ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா உனக்கு எல்லா ப்ரொவிஷனும் கத்த தருவார். ஆமென். சொந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறது கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவன் எப்படி வச்சிருந்தார்னா ஒரு நல்ல நண்பனாய் வைத்திருந்தார். வாலிப பருவத்துல எபிரேயனுக்காக எகிப்தியனை ஒரே அடி அடிச்சு அவன் செத்து போயிட்டான். 1.5 டன் வெயிட்ல அடிச்சானா 3 டன் வெயிட்ல அடிச்சானா தெரியாது, ஆள் காலி. ஆனா அப்படிப்பட்ட கோவக்காரனா இருந்த மோசே கடைசியில கர்த்தர் வசனத்தில் எழுதுறாரு, மோசேயை போல இந்த பூமியில் சாந்த குணமுள்ளவன் ஒருவன் இருந்ததில்லை. ஆமென். அப்போ நல்ல நண்பனை போல ஆவியானவர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, உனக்கு சுவாபம் மாறுச்சா? கேள்வி கேட்டா பதில் சொல்லாம மாறுச்சு, கொஞ்சம் தான் மாறி இருக்குது. அது கூட காப்பி அடிச்சுதான் சொல்றீங்களா? சபைக்குள்ள வந்த பிறகு சுவாபம்லாம் மாறிடணும். சொல்லுங்க, சுவாபம்லாம் மாறிடணும். சத்தமா சொல்லுங்க. நோவா என்பது கட்டின அந்த பேழைக்குள்ள ஒருத்தர் சொல்றாங்க, டிவில பட்டிமன்றத்துல சொல்றான். அவன் சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமா வித்தியாசமா இருந்துச்சு. என்ன சொல்றான்? இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்துல கொசு தொல்லைக்கு காரணம் நோவா தாத்தான்றான். ஏண்டா அப்படி சொல்றேன்னா, எல்லாத்தையும் அவர் தானே பேழையில ஏத்துனாரு 2 அப்போ கொசுவை நசுக்கி போட்டிருக்கலாம்லன்றான். இன்னைக்கு இருக்கிற பசங்கிட்ட பேச முடியுது இல்ல. அது உள்ள போன பாருங்க, மிருகஜீவன்கள்லாம் போச்சு இல்ல, போச்சா? ஆமா, அதுல நிறைய இருக்குது விஷயம். நான் சிலதை மட்டும் ஞாபகப்படுத்தி சொல்றேன். அதுல மரக்கொத்தின்னு ஒரு பறவை இருக்குது. என்ன பறவை? கொஞ்ச நேரத்துல ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஓட்ட போட்டுரும். அதுக்கு அதே வேலை, ஓட்ட போட்டு அது உள்ள போய் உட்காந்துக்கும். ஆனா இந்த பேழைக்குள்ள ஓட்ட போட்டிருந்தா தண்ணி உள்ள வந்துருக்கும். ஆனா அது உள்ள இருந்துற வரைக்கும் ஓட்ட போடவே மறந்துருச்சு. பேழைக்குள்ள வந்தா சுவாபம் மாறிடணும். சொல்லுங்க, நீ சபைக்குள்ள பேழைக்குள்ள வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கையை பிடிச்சி சொல்லுமா பக்கத்துல, ஆமா ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா ஒண்ணுமே மாறின மாதிரி. சிஸ்டர் சாரால்னா ஒரு சர்ச்சில், அவங்க சர்ச்சு ப்ராடக்ட் நாங்கள்லாம் கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஒரு 25 லிஸ்ட் வாசிப்பாங்க. பரிசுத்தமா இருக்கிறதுல இருந்து எல்லாம் வரும். அதுல மூக்குப்படி போடுறது கூட வரும் பாயிண்ட்ல. கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காதது, வெத்தலை பாக்கு போட்டது, 2 பொண்டாட்டி கதை, இந்த மாதிரி ஜென்ரலா வாசிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க,
இந்த லிஸ்ட்ல ஏதாவது நீங்க இருந்தீங்கன்னா நீங்களாவே ஏஞ்சிக்கணும். மனஸ்தாபத்தில் என்னப்பட்டு நீ எடுக்காம எந்திரிச்சு ஆண்டு ஒப்புரவாயிடணும்னு சொல்லுவாங்க. அப்படி மீறி அவங்க கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் போயிருந்துச்சுன்னா அது பிரதர்ஸா இருந்தா பிரதர்ஸ் வந்து உங்களை ஆண்டி கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. சிஸ்டரா இருந்தா சிஸ்டர் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 3 மாசம் கம்யூனியன் கிடையாது. ஆமென். அப்படிலாம் ஸ்ட்ரிக்டா இருந்த சபை, நீ சபை எல்லாம் எல்லாமே கொஞ்சம் பாஸ்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல நகை போட்டாலே பெந்தைகோஸ்தே சபை அடையாளம், நகைலாம் போட மாட்டாங்க. சொல்லுங்க ஆமென். ஆமா, நகை போட்டா ஞானஸ்தானம், நகை போட்டா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றதுனால சபைக்கு மக்கள் வர்றது குறையுதுன்னு நகையை பத்தி பேசாம விட்டோம் பாருங்க. சபையில எக்ஸ்ட்ரா காதெல்லாம் குத்திட்டு சர்ச்சுக்கு வருது. இப்போ அது இப்போ ஒண்ணுமே புரியல. உலகத்தாரா நம்ம விசுவாசியான்னு தெரியல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காதை பத்தி ஏதோ ஒரு சர்ச்சில் பேசிட்டேன் பெரம்பலூர்ல. அவர் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டா வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி ஒரே சந்தோஷமா பேசுறார். பாஸ்டர் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். என்ன விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சிச்சு, 3வது நாள் மீட்டிங் பிறகு அவர் காணிக்கை என்னும் போது கிட்டத்தட்ட 8 சவரம் காணிக்கை, தங்க காணிக்கை, எக்ஸ்ட்ரா கம்பல் காணிக்கை வந்திருக்கு. நீங்க தட்டும் போதே தெரியுது, யாரும் கட்ட மாட்டீங்கன்னு தெரியுது. அல்லேலூயா. என்ன நான் குறிப்பு சொல்றேன், ஒரு நல்ல நண்பனுக்கு ஈடாக தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க எல்லாமே ஷேர் பண்ணலாம், நம்மளோட வீக்னஸை சொல்லலாம், நம்முடைய எல்லா காரியத்தையும் சொல்லலாம். அவர் நாங்கள் நல்ல நண்பன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தா யாருக்கிட்ட போய் பேசணும் அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு நல்ல நண்பனா இருக்கிறார். அல்லேலூயா. கோவக்காரனா இருந்தவனை 2 முறை ஆண்டவர் பேசி பேசி அவருடைய சுவாபத்தை மாத்தி கடைசியில் அவனை சாந்த குணமுள்ளவனாய் மாற்றினார். நீ ஆவியானவர்களை ஒரு நல்ல நண்பனா இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர்களை மெயின்டைன் பண்ண விரும்புகிறார். அவர்கிட்ட நீங்க நேரம் செலவு பண்ணா உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது, அவர் கேடகமா இருந்தார் மோசேக்கு. எப்படி இருந்தாருங்க? பார்வோனின் பெரிய சேனை, சகலவிதமான எல்லா கலைகளையும் தெரிந்தவர்கள். ஆனா மோசே அவன் சுண்டு வரல கூட யாரும் தொட முடியல. ஏன்னா கர்த்தரே அவனுக்கு கேடகமா இருந்தார். ஆமென். இனி இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தியானாலும் சரி, பெரிய அதிகாரமானாலும் சரி, நம்முடைய தேவனுக்கு மேன்மையானவர்கள் யாரும் கிடையாது. ஆமென். நான் என்ன சொல்ல வரேன் குறிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை எப்படி எழும்ப முடியாத அளவுக்கு சில காரியம் பண்ணுதுன்னா, நமக்கு முன்னோடியா இருந்த சில பேர் பண்ண சில மிஸ்டேக்ஸ், சில தப்பிதங்கள், சில அனுபவங்கள் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிடுது. ஆனா அவங்களே செஞ்சிட்டாங்கங்க, அவங்களே பண்ணிட்டாங்கன்னு நம்ம அதை ஒரு எப்படி சொல்றது, சாக்கு போக்கு சொல்லி நம்ம பல நேரத்தில் விழுந்து போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, நீ எழும்பினால் உன்னை தேவன் பயன்படுத்துவார். நீ எழும்பினால் தேவன் உனக்குள் வாசமா இருப்பார். அல்லேலூயா. நான் சில விஷயத்த 3 காரியத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்றேன். அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிப்போம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அம்மா, நியாயாதிபதிகள் 8:4 வாசிக்கிற. கிதியோரும் அவனோடு இருந்த 300 பேரும் வந்தபோது கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா, வீட்டுக்கு போய் வாசித்துக்குங்க. ஒரு ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு. 6, 7, 8 வீட்டுக்கு போய் வாசித்தான் நீங்க சாப்பிடணும். மதியானம் சாப்பாடு இங்க இருக்கா? ஐயோ, சரி. வீட்டுக்கு போயிட்டு நீங்க இங்க சாப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்குங்க. ஆமென். படிக்காம போட்டீங்கன்னா சாப்பிட்டு ஜீரணம் ஆகலாம், நான் பொறுப்பு கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? கவனிங்க, குறிப்பு வேகமா சொல்றேன். இங்க எதிராளிகள் 3 பேர். சொல்லுங்க. அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர், அப்புறம் இன்னொரு குரூப் இருக்குது. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? 4, 6, 4 வாசிங்க. இல்ல
விளைச்சலை அவங்க வேலை கவனிங்க. என்ன நோக்கம் தெரியுங்களா? விளைச்சலை கெடுப்பார்கள். ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதி ஆகிலும் வைக்காதே போனார்கள். மேல 2 வசனத்துக்கு மேல வாசிங்க. அந்த யார் சத்துருக்கள்? கவனிங்க, அங்க வாசிக்கிற 3 பேர் சத்துருக்கள். ஒன்னு யாரு? அமலேக்கியர். இன்னொன்னு யாரு? கிழக்கத்திய புத்திரர். இன்னொரு சத்துரு யாரு? மீதியான். இந்த 3 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விளைச்சலை கெடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அவங்களுடைய ஆகாரத்தை கெடுத்தார்கள், ஆகாரத்தை சேதப்படுத்தினார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இத்தனை வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு உங்க ஆசீர்வாதம் உங்க கைக்கு வர முடியாம சத்துருக்கள் தடைகளை கொண்டு வரலாம். நான் சொல்றேன், இந்த 6ஆம் மாசத்துல உங்கள் விளைச்சலை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்கள் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். நான் சொல்ற பாயிண்ட் கவனிங்க. பழைய ஏற்பாட்டு முழு விவரத்தை நீங்க கவனித்து பார்த்தால் ஆங்காங்கே சில பேர் மேல ஆவியானவர் இறங்குவார், ஆங்காங்கே சில பேர் எழும்பி கர்த்தருக்காக நிற்பார்கள். அவங்க தான் கதாநாயகனா இருந்தாங்க. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இப்போ அந்த ஆகாரம் அழிகிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அந்த சுதந்திரத்தை அழிச்சிட்டு போறாங்கன்னு தெரியும். ஆனா யாரும் எழும்பல. ஆனால் கிதியோனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம், கொண்டாடுகிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல அபிஷேகம் பெற்ற நீங்கள் நானும் இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு நாம் பொறுப்பாளிகளா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? பைபிள்ல நீங்க முதல் அதிகாரத்துல பார்த்தாலே தெரியும். முதல் வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்குது, தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார். அடுத்த வார்த்தை பூமியானது ஒழுங்கின்மையும். படிச்ச பிறகுவா எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவாரு? முதல்ல பண்ணது ஆண்டவர். அந்த குழப்பி விட்டது, கலைச்சி விட்டதுலாம் தள்ளப்பட்ட பிசாசு பண்ண வேலை. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆவியானுடைய செயலை புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். நம்பர் 1, பூமி எப்படி இருந்துச்சா? 3 காரியம் சொல்லப்படுது. 1, இருளா இருந்தது. சொல்லுங்க. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆமென். புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் செயல்பாடுகளை புரிந்து கொள்ளுங்க. எங்க இருள் இருக்குதோ அங்க ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுப்பார். இதுவரை உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இருளா இருக்கிறதோ இந்த காலை வேளையில் அவைகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய போகிறார். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? 2வது, ஆவியானுடைய வேலை என்னன்னா ஒழுங்கின்மையை சரி செய்கிறவர். பூமி எப்படி இருந்துச்சா? ஆவியானவர் அதை சரி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் வீட்டில் போய் பாருங்களேன், 10 பீரோ இருக்கும், ஆனாலும் எல்லா சேர்ல துணி இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அங்கங்க போட்டுருக்கோம். அந்த மாதிரி சில டிஸார்டர் இருந்துச்சுன்னா அங்க ஆவியானவர் வேலை இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் ஒழுங்கின்மையை சரி செய்கிறவர். ஒருவேளை இந்த 6 மாசம் நீங்க விரும்பாத காரியத்தை கட்டாயப்படுத்தி பிசாசு உங்களை செய்ய வச்சாலும் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே ஒழுங்கின்மையெல்லாம் எனக்கு நீங்க சரி செய்யுங்க. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 3வது, இந்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாத இடத்தில் திரளாய் உண்டாக்கி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த பூமி பியூட்டிஃபுல்லா படைச்சிருந்தார் ஆண்டவர், ஆனா எல்லாம் பிசாசு சேதப்படுத்திட்டான். பிறகு ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி பண்ணாரு? திரளாய் படைத்து வைத்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வாழைப்பழம் இருக்குல்ல, இருக்கா? எத்தனை விதமான வாழைப்பழம் உங்களுக்கு தெரியும்? பேர் சொல்லுங்க. செவ்வாழை, மோரிஸ். மிஞ்சி போனா ஒரு 10 வாழைப்பழம் சாப்பிட்டுருப்பீங்களா? கற்பூரம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 இருக்குமா உங்க கணக்குப்படி? எத்தனை ரஸ்தாலி? 1 ரஸ்தாலி தான். ரைட்டு. ஒரு 10 இல்லை சரி 20 வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ட பழம் எவ்வளோ பழம்? ஆனா வாழைப்பழத்திலேயே எவ்வளோ விதமான வெரைட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க சயின்ஸ்ல.
144 விதமான வாழைப்பழம் இருக்கான். பக்கத்துல கைப்பிடி சொல்லி, இன்னும் நான் 120 பார்க்கவே இல்லை. வாழைப்பழத்திலே வெரைட்டி காட்டி ஆண்டவர் அசத்துருவருங்க. ஒன்றுமில்லாத நிலைமையிலே திரளாய் உண்டாக்குகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீ எதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் பல மடங்கு வர வச்சிருவார். ஆவியானவர் கூட இருந்தா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. 3 விஷயத்தை சொல்லி ஹைலைட் பண்ணி நான் முடிக்கிறேன். நம்பர் 1, மற்றவங்க இழந்துட்டாங்க. மற்றவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் இழந்துருவீங்க. கிதியோனை போல என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று பொறுப்பாளியை எழும்பினான். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் வந்து இடைப்பட்டாலுமே உங்களை ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரியா செய்யற விஷயம் என்னன்னா, சும்மா இருந்தவங்களை பொறுப்பாளியா மாத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ தான் இந்த ஊருக்கு பொறுப்பாளி. பப்பாளியா? ஐயோ, பொறுப்பாளின்னு சொல்லுங்க. பொறுப்பாளி. இங்கிலீஷ்ல சொல்லலாம், யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். வந்துட்டான், ட்ரம்பே கீழே வந்துட்டான். அப்படி பேசிட்டீங்க இங்கிலீஷ் நீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் பொறுப்பாளிகள். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் நீங்க உங்க குடும்பம் உங்களுக்கு வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த நாளுக்கு பிறகு ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி பாரப்படுத்தும் போது நீ உன் தெருவுக்காக ஜெபம் பண்ணுவ, உன் தாலுக்காக ஜெபம் பண்ணுவ, உன் ஏரியாவுக்காக ஜெபம் பண்ணுவ, உன் டிஸ்ட்ரிக்டாக ஜெபம் பண்ணுவ, தேசத்துக்காகவே நீ ஜெபம் பண்ண ஆரம்பிப்ப. ஆமென். ஆவியானவர் வந்துட்டா, பொறுப்பாளியா மாத்திட்டா உன்னால சும்மா இருக்க முடியாதுங்க. உன்னை பொறுப்பாளியா வந்தானா ஆட்டோமேட்டிக்கா சில சூழ்நிலைகள்லாம் மாறும். அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? கவனிங்க. ஒரு தோல் உடையை களத்துல போட்டு சொல்றாரு, நீர் என்னை கொண்டு ரட்சிப்பது உண்மையானால் இந்த தோல் உடை மாத்திரம் நனையணும்னு சொல்றாரு. ஆமீன் சொல்றீங்களா? அது பாசிபிளா? இல்ல வாசிக்க டைம் இல்லை. கவனிங்க. ஒரு பனி பெய்யும் போது பூமி எல்லாமே எப்படி இருக்கும்? நனைஞ்சிருக்கும். ஆனா இவன் சொல்ற ஜெபம் பாருங்க, இந்த தோல் உடைய அளவுக்கு இதை நான் போடுறேன், இது மட்டும் நனையணும், மற்ற பூமி ட்ரையா இருக்கணும்னு சொன்னார். அவன் கேட்டபடியே கர்த்தர் செஞ்சாருங்க. அல்லேலூயா. என்ன மாதிரி ஆண்டவர்! ஏன்னா அவன் பொறுப்பாளியா செய்யப்படுறதுனால அவன் ஜெபம் பண்றத கர்த்தர் நிறைவேற்ற காத்திருந்தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஜெபம் பண்றான். காலையில ஜெபம் பண்ணி இதை பார்க்கறான், இந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்குது, எடுத்து கிண்ணத்துல பிழிறான், ஒரு கிண்ண அளவு தண்ணி வருது. ரெண்டாவது முறை ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த வருஷம் ஜெபம் பண்ண போறேன், உங்க கோவம் என் மேல வரக்கூடாது. ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஜெபம் தேவைப்படுது. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த விஷயம் எப்படி ஜெபம் பண்றான்? இந்த விஷயம் இந்த தோல் காஞ்சிருக்கணும், மற்ற பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும்னா அதையும் கர்த்தர் செஞ்சார். ஆமீன். நீங்க அப்படி ஏதாவது குறிப்பா ஜெபம் பண்றீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவா. ஆண்டவரே, நார்த் இந்தியாவுக்கு எங்க ஐயா ஊழியத்துக்கு காணி கொடுக்குறாரு தானே, மிஷனரி காணி கொடுக்குறார். நீங்க எப்படி ஜெபம்? ஆண்டவரே, போரூர் இவாஞ்சலிக்கல் சபையிலேயே ஒரு ஹிந்தி பேசுற ஆராதனை நாங்க தொடங்கணும்னு ஜெபம் பண்றோம். ஏன்னா இப்போ நார்த் இந்தியன் ஃபுல்லா நம்ம மெட்ராஸா தான் சுத்தி நிற்கிறான். ஆமீன் சொல்றீங்களா? சமோசா விற்கிறதுல இருந்து எல்லா விதமான யார் தான் வேலை பண்றா? நார்த் இந்தியன். அப்போ நீங்க ஃபோக்கஸா ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த ஏரியாவில் நிறைய சேடுகள்லாம் வந்திருக்கிறாங்கப்பா, எங்க ஏரியாவில் ஒரு 10 சேடுகளை எங்க சர்ச்சுக்கு அனுப்புங்க. நீங்க ஒரு நாள் பண்ணாம தான் தப்பு, நீங்க பண்ணாம விட்டீங்க. ஆமென். ஒரு 10 சேடு வந்துட்டாங்கன்னா உங்க சர்ச்சுக்கு வேன் ரெடி. இவர் சொல்றாருல, நம்முடைய சபைக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, 10 சிமெண்ட் மூட்டை தேவைப்படுகிறது. அவர் சொன்ன கை தூக்கிறோம், பாஸ்டர் நான் வாங்கி தரேன்றான். நீங்க வர ஜெபம் தான் பண்ணிருப்பீங்க. தப்பா சொல்ல, ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். நீங்க ஃபோக்கஸ்டா ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. குறிப்பா ஜெபம் பண்ணா அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நான் என்ன சொல்றேன், நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு இங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென்.
சில பேர் நினைப்பீங்க, நான் போய் இந்த போரூர்ல இந்த கிராமத்தில் பிறந்தேனே, நான் அமெரிக்கா டெக்சாஸ்ல பிறந்திருக்கூடாது, அங்கே பிறந்ததா ஒன்றுதும் புரோச்சு இல்லாமல் இருந்திருப்பேன், இங்கே வச்சு 4 பேர் ஆசீர்வாதமாக ஒருத்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த கிதியோன் நான் என்ன சொல்றேன், முதல் குறிப்பு, மற்றவங்க எல்லாம் எழுந்து போனது மேல கவலை இல்லை, பாரம் இல்லை. ஆனா இவனுக்கு அந்த ஆவியானவர் அவன் மேல இறங்குறதுக்கு ஏதுவான காரியம் என்னன்னா, அவன் பொறுப்பாளியாய் மாறினான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, சும்மா இருந்ததெல்லாம் போதும், இனிமே நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? நான் அதை இப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை முறிக்கிறேன், கவனிங்க. நீங்க விரும்பாததை ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார், எதையும் தரமாட்டார். ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல சொல்ல, நீ விரும்பாததை தெரியும், அப்ப என்னை பாப்பீங்க தெரியும், நீங்களே சார், நீ விரும்பாததை எதையுமே உனக்கு ஆண்டவர் தரமாட்டார். ஆமென். அதே போல இப்படி சொல்றேன், நீ விரும்பினதை தராம விட மாட்டார். ஐயோ, கை தட்டி சொல்லாம. அல்லேலூயா. பாஸ்டர் இங்க இருந்து ஊழியம் செஞ்சுனே இருக்கிறாரு, ஆனாலும் திடீர்னு ஒரு நோக்கம், வெளிநாட்டுக்கு போகணும், ஊழியம் பண்ணணும்னு விரும்புறாரு, கர்த்தர் அவரை கூட்டு போறாரு. ஆமென். நீங்க என்ன பண்றீங்க, எங்க பாஸ்டர் போயிட்டா நாங்க நிம்மதியா இருப்போம், அமைதியா இருந்துடுறீங்க. அப்படி இல்லை. நீங்க விரும்பினால் தேவன் அதை செய்ய வைப்பார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அவனுக்கு இருந்த ஒரு நோக்கம், கவனிங்க. ஆதாம் எழுந்து போனான், ஏவாள் எழுந்து போனால், பல பேர் எழுந்து போனாங்க. ஆனா அவ்வப்போது தேவ மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி அவர்கள் சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க பயன்படுத்தினார். நான் உங்களுக்கு சொல்றேன், எழும்பு எழும்பு. மற்றவங்க காரணம் காட்டி விட்டு போன சுதந்திரத்தை நீ இழந்து விடக்கூடாது. நீ எழும்பி உன் சுதந்திரத்தை நீ அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? ஆமென். அதுவும் இப்போ இந்த யூடியூப் வந்த பிறகு ஊழியக்காரங்க மேல நிறைய பேருக்கு மரியாதை இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் தப்பு செய்து வச்சு எல்லாரையும் கண்ட வேணிக்கு பேசுறாங்க. அப்படி இல்லை. தெய்வ மனிதர்கள், தேவன் சபைக்கு தந்த ஊழியர்களை தேவன் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. தெரியாத ஒன்றை நம்ம பேசக்கூடாது. ஆமென். நம்ம பார்க்கல, நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேணாம். இந்த கடைசி நாட்களில் நீங்க உங்க சுதந்திரத்தை இழந்துடாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் சில பேர் வாழ்க்கையில எழும்ப முடியலன்னா, யார் தாங்க ஒழுங்கு, அவங்களே விழுந்துட்டாங்க, இவங்களே செஞ்சிட்டாங்கன்னு காரணம் சொல்றல, அப்படி அல்ல. அதனாலதான் இங்க கிதியோனை கர்த்தர் குறிப்பிட்டு வச்சுக்கிறார். அவன் எழும்பினான், அவனை கொண்டு சத்துருக்களை கர்த்தர் முறியடித்தார். ஆமென். நீங்க எழும்பிட்டீங்கன்னா போதும், உங்களை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு பெரிய விடுதலையாக கர்த்தர் வைப்பார், உங்கள் குடும்பத்திற்கு வைப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது கவனிங்க, ரெண்டாவது சோர்ந்து போனது இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தாமதம் ஆகிட்டே இருக்கிறது. 75 வயசுல கர்த்தர் பேசினார், ஆபிரகாமு குழந்தை தருவேன்னு சொன்னார். ஆனா தாமதம் ஆக ஆக அவங்களுடைய மனசு எப்படி ஆயிடுச்சு? கவனிங்க, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க வீட்டுக்கு போய். ஆபிரகாமுகிட்ட ஆண்டவர் சொல்லும் போது, நான் உனக்கு குழந்தையை தருவேன்னு சொன்னப்போ கீழே முகம் குப்புற விழுந்து சிரிச்சானா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற ப்ராஃபஸியை கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு, நகைக்கிற அளவுக்கு ஆச்சு. 25 வருஷம் பொறுத்து நடக்குது. சொல்லுவீங்களா? ஆமென். நான் சொல்றேன், தாமதமானதுனால நீ சோர்ந்து போகாத. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகைகளை போல சிறகடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. யோசுவா, காலேப், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். காலேப் 40 வயசு இருக்கும்போது புறப்பட்ட ஜேர்னி, இப்போ 80 வயசு ஆயிடுச்சு. அவன் சொல்றான், அன்றைக்கு இருந்த அதே பலன் என்கிட்ட இருக்கு, அதே அபிஷேகம் என்கிட்ட இருக்கு, இன்னைக்கும் சத்துருக்களை எதிர்த்து நான் போராடுவேன். ஆமென். அந்த மலை தேசத்தை எப்ரோன் எனக்கு தாரும் என்று கேட்டான். ஆமென். நீங்க வாழ்க்கையில தாமதமாவதனால சோர்ந்து போகாதீங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல கைப்போல் சொல்ல, உன் தாமதத்தில் கர்த்தர் குறுக்கிட்டு
அதிசயம் செய்ய போகிறார். கை தட்டி ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், மற்றவங்களை பார்த்து நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை விட்டவர்கள் அநேகம். ஆனா நீ உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை, உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஜாகரையாய் பற்றி கொண்டிருப்பாயானால் உன்னை கர்த்தர் எழும்ப பண்ணி பயன்படுத்துவார். ஆமென். இரண்டாவது, தாமதிக்கிறதுனால வர சோர்வுகள், கவலைப்படாதீங்க. தாமதம் பண்ணாலும் அற்புதமா செய்வாருங்க அவரு. நம்புறீங்களா? அல்லேலூயா. எத்தனை சாட்சி சொல்லணுமோ அவ்வளோ சாட்சி சொல்லலாம், அவ்வளோ இருக்கு. ஒரு சாட்சி சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வேகமாக முடிச்சிடுறேன். அவ்வளோதான், பைபிளை மூடிட்டேன் உங்க சந்தோஷத்துக்காக. மூடிட்டு நான் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். முறைச்சி பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அல்லேலூயா. நான் ஒரு வண்டி வச்சிருந்தேங்க, பைக்கு. கல்யாணத்தப்போ ஒரு பைக் ஒன்று வாங்கினேன், பேஷன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு வண்டி. 15 வருஷம் அந்த வண்டி யூஸ் பண்ணேன். எத்தனை வருஷம்? அடிக்கடி வண்டி மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஒரு நாள் எங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்கிற சந்தோஷின்னு ஒரு வாலிப தம்பி பாஸ்டர், அவங்க சபைக்கு ஒரு தீபாவளி அன்னைக்கு என்னை மீட்டிங் கூப்பிடுறாரு. பாஸ்டர், எங்கள் சர்ச்சுக்கு டெலிவரன்ஸ் மீட்டிங் வாங்க. சரி, நான் அன்றைக்கி சண்டே நினைக்கிறேன், சண்டே ஈவினிங். சரி வரேன்ட்டு என் வண்டி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குவேன்னு சொல்லி என் மனைவிக்கு வாங்கி கொடுத்த ஒரு வண்டி ஆக்டிவா 5G அப்படின்னு புதுசாக வண்டி வாங்கி கொடுத்து ஒரு 3 மாதம் ஆகுது அந்த வண்டி வாங்கி கொடுத்து. சரியா, அவங்க என் துணை இல்லாமல் ஸ்கூலுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணிடணும், என்னை எதிர்பார்க்கக்கூடாது. மீட்டிங் எங்கன்னா நான் போவேன், லேட் ஆயிடும்ன்றதுனால அவங்களுக்கு தனியாக வாங்கி கொடுத்துட்டேன். அந்த வண்டியை ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுட்டு அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போய் வண்டி நிறுத்திட்டு உள்ளர போனோம். அந்த இடத்துல ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க. சரி, வண்டியை ரோட்டு ஓரமாக மேலே நிறுத்திட்டு நான் அங்கேருந்து நடந்து மேலே மீட்டிங் போயிட்டேன். மீட்டிங் போனால் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு பொத்து குத்து நிறைய விழுது. சொல்லுங்க ஆமென். ஒரே ஃபயரா இருக்கு. சொல்லுங்க, இங்க ஒரே ஃபயரு, கீழே ஃபயரு. மீட்டிங் முடிச்சுட்டு கீழே போறேன், என் வண்டி எரிஞ்சு போய் கிடக்குது. வாலிப பசங்க கேட்டாங்க, பாஸ்டர் தெரியாது. சார் வண்டி எந்ததாப்பான்னு. என் கூட சர்ச்சி பாஸ்டர் அந்த பிள்ளைங்களாம் வராங்க. அப்படி பாதி எரிஞ்சிருக்கு பின்னாடி, இன்னும் கொஞ்சம் எரிஞ்சிருந்தா வெடிச்சிருக்கும். பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா போட்டுட்டு போயிருக்கேன். வண்டி ஸ்டார்ட் ஆனால் ஸ்டார்ட் ஆகலை, அந்த கேபிள் எல்லாம் எரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானே என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என் மனைவி வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ மனசுக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்குது. ஊழியத்துக்கு வந்து இந்த வண்டியே பிரச்சனை ஆயிடுச்சே. அப்போது வெள்ளிய சத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, முறுமுறுக்காத, என்ன துதின்னு சொல்கிறார். அல்லேலூயா. என் கூட சர்ச்சு வெளியே ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, வண்டி எரிஞ்சு போயிருக்குது. இப்போ எப்படி துதிக்க முடியும்? அது இப்போ உங்களை எல்லாரும் இப்போ வெக்கப்படாமல் பாடுங்கன்னு சொல்கிறேன்ல, அப்போ நான் பண்ணோம்ல. நான் உடனே அங்கேயே ரோட்டில் என்ன நடந்தாலும் திறந்து பாடுதா பார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட் சொல்லுங்க. என்ன யார் கைவிட்டாலும் நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா. பரவாயில்லையே, நான் நிறுத்தினாலும் நீங்க நிறுத்த மாட்டீங்களே. அப்ப 4 மணி ஆயிடும் பொழுது மீட்டிங்கு. ஐயா எவனுக்கு போறாரு, அமைதியா விட்டுருங்க. அல்லேலூயா. கவனிங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி வண்டி சர்வீஸ் பண்ணிட்டேன். இன்சூரன்ஸ்காரன் சொல்றான், சார் 32,000 ரூபாய் ஆகும் செலவு, நீங்க முதல்ல காசு கட்டிடணும், அதுக்கப்புறம் பாதி காசு தான் நாங்கள் தருவோம்னு சொன்னான். ரொம்ப மனசு சோர்ந்து உட்காந்துட்டேன். அன்னைக்கு பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸு போனோம், ரெடி ஆகுங்கன்றார். நான் தான் வண்டி எரிஞ்சு போய் கிடக்கு வேதனையில் இருக்கிறேன்னு நான் சொன்னேன். எவ்வளோயா டிக்கெட்? என்ன? 60,000 ரூபாய் பாஸ்டர், 5 நாள் ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டலு சுற்றி பார்க்கறது, கான்ஃபரன்ஸு. 5 பைசா கூட நான் தர முடியாது, வண்டி பாதிக்கப்பட்டிருக்குது, நான் வரல. என்ன அவர் சொன்னார், உங்ககிட்ட யார் காசு கேட்டது? உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் போட்டு நாங்கள் கூப்பிட்டு போகிறோம்னாரு. தெரியுது, பொறாமையாக தட்டிங்க, எனக்கு நல்லா தெரியுது.
நான் சோர்ந்து இருக்கும்போது கர்த்தர் என்னை பலப்படுத்துறதுக்கு என்னை ஃப்ரீயா கூட்டு போறார் துபாய்க்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்க போய் ஹோட்டல்ல தங்கணும். சும்மா விசாரிச்சேன், அந்த ஹோட்டல் விசாரிச்சேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க காலை 6 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் தான், எவ்வளோ வேணா சாப்பிடலாமா, பில்லு எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு 6,500 ரூபான்னாங்க. அமைதியாயிட்டேன். அல்லேலூயா. அங்க இருக்கும் போதே எனக்கு மெசேஜ் வருது, உங்க இன்சூரன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, உங்க காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எனக்கு 16,000 ரூபாய் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் இமீடியட்டா மிராக்கிள் செய்வார். இப்ப என்ன சோர்ந்து போன என்ன பலப்படுத்தி துபாய் கூட்டு போயிட்டார். ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே யோசிக்கிறேன், பில் யார் கட்ட போறா. அல்லேலூயா. சென்னைக்கு வந்து இறங்கினேன். அடுத்த நாள் எனக்கு பேங்க்ல இருந்து போன் வருது, சார் நீங்க கமல் ராஜா? ஆமா. ஊன்னு சொல்லுங்க, உங்களுக்கு லோன் தரோம்னா. 2 ஊன்னு சொன்னேன். அவன் சொல்லும் போதே சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் கேட்பீங்க கடைசியா என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்பீங்க, பாஸ்டர்னா உங்களுக்கு லோன் இல்லைன்றீங்க, வச்சிருப்பானே. இல்லை சார் நீங்க பேங்க் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க, நாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறோம். எவ்வளோ லோனு? 1,30,000 ரூபாய் தரேன்னா. ஆமேன். உடனே பாருங்க, என் மனைவி வண்டி ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் ஒரு புது வண்டி வாங்க கர்த்தர் உதவி செஞ்சார். அதை விட அடுத்த சொல்றதுதான் மேட்ரு. புது வண்டி வாங்கிட்டேன், யூனிகான், 1,06,000 ரூபாய் நெட் கேஷ் கட்டி வாங்கிட்டேன். வாங்கி 3வது மாசம் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஊரே கொரோனா, எல்லாம் இழுத்து மூட்டான், இங்கே வெளியே போக முடியல. ஆனா அந்த கொரோனாவில் ஒரு இஎம்ஐ கூட டியூ இல்லாம கர்த்தர் கட்டி முடிக்க வச்சார். அது முடிச்சோன்னு இன்னொரு தடவை ஃபோன் பண்றான், சார் கமல் ராய் சார்? ஆமா, இந்த தடவை கார் லோன் தரோம் சார்ன்றான். பொறாமையா இருக்குல்ல? சொல்லுங்க ஆமேன். தாமதித்தாலும் கர்த்தர் அதன் நடுவில் அற்புதம் செய்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசானாலும் சொன்னபடியே பிள்ளையை கொடுத்தார். சோர்ந்து போகாதீங்க. சபைக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, இது நடக்கல அது நடக்கல, சோர்ந்துராதீங்க. ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். பரிசுத்தத்தின் நடுவிலே தமது கிருபையை உயிர்ப்பித்து உங்களை மகிழ பண்ணுவார். நான் 3 பாயிண்ட் இப்படி சொல்றேன். முதல் வார்த்தை, அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க எழுந்துட்டாங்கன்னு காரணம் சொல்லி உன் சுதந்திரத்தை விட்டுறாத. உன் சுதந்திரத்தை நீ பற்றி கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது, தாமதமாகிறதுனால நீ அலட்சியமா விட்டுறாத. தாமதமானாலும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்ல, 5 நிமிஷத்துல முடிய போகுது. அதையா சொன்னீங்க? அல்லேலூயா. ஆமேன். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதிகாரங்கள் எழும்பினாலும் இன்று சுதந்திரத்தை நான் இழந்து விட மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பைபிள்ல பெரிய பெரிய அதிகாரத்தில் வந்தவங்க தம்முடைய ஜனங்களை ஒடுக்க பார்த்தார்கள், நெருக்க பார்த்தார்கள், அழிக்க நினைத்தார்கள். ஆனால் அதிகாரிகள் மத்தியில் தேவன் கிரியை விளங்க பண்ணினார். ஆமேன் சொல்றீங்களா? இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாதாரண உன்னை கொண்டு அசாதாரணமான காரியத்தை சாதாரணமா செய்வார். ஐயோ நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். படிப்பே இல்லாத 2 பேர், கணவன் மனைவி. அவங்க இருக்கிறது விழுப்புரம் பக்கத்துல, சரியா? ஆனா அவங்க அருமையா சமையல் பண்ற ஒரு வேலை மட்டும் அவங்களுக்கு தெரியும், சமைக்க தெரியும். அவங்க 2 பேரும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரா, நான் உங்களை வெளி தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் பயன்படுத்த போகிறேன். சொல்லிடுங்க ஆமேன். அப்ப இவங்க சொன்னா, ஆண்டவர் வெளி தேசத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு என்ன வேலை தெரியும், எங்களுக்கு என்ன லாங்குவேஜும் தெரியாது. அப்ப சொன்னார, நான் உன்னை அழைத்து செல்வேன். அதான் வார்த்தை, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. திடீர்னு சம்மந்தம் இல்லாம அந்த ஏரியாவில் ஒரு ஃபேக்டரி வருது. அந்த ஃபேக்டரியில சமையல் பண்ற ஒரு 100 பேருக்கு ஆர்டர் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்க 100 பேருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த 100 பேருக்கு சமையல் பண்ண அந்த ஆபீஸ் ஓனர் வந்து துபாயிலேருந்து ஷேக் வராருன்னு சொல்லி தடபடலான வேலை நடக்குது. சொல்லுங்க ஆமேன். வந்து சாப்பாடு சாப்பிட்ட ஷேக்கு சாப்பாடு மேல ரொம்ப பிரியமாகி சொல்றான், இந்த சமையல் பண்ணவங்களை நம்ம துபாய்க்கு கூப்பிட்டு வாங்கன்ட்டான். பொறாமையா இருக்குதா? ஒரு செலவு இல்லாம கம்பெனியே விசா டிக்கெட் எல்லாம் போட்டு ஷேக் வீட்டில் வேலைக்கு போயிட்டாங்க 2 பேரும். 2 பேரும் சமையல் தான், சரியா? சமைச்சு கொடுக்கணும். 3 மாசம் ஆச்சு இவங்க சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ஊழியம் இன்னும் தொடங்கலை.
அப்போ இவங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை ஊழியம் செய்ய கூட்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு அடிமையை போல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் தேசத்தில். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இன்னைக்கு தான் ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஊழியன்னா, தூங்கி ஏஞ்சார்ல ஷேக்கு, அவருக்கு ஒரு கை கால் வேலை செய்யல. கை கால் வேலை செய்யாத அப்படியே படுத்திருந்த ஆளு, அவங்க குடும்பமே பதறி அடிச்சு, பெரிய பணக்காரன், பணம் நிறைய இருக்குது. உடனே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு அங்கே இங்கன்னு போய் 1 மாதம் சுற்றி லண்டன் கிண்டன்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஒன்றும் வேலை நடக்கலை. ஆமென். அதனால் வந்து சில ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணணும்னு, சில சாப்பாடு வகையெல்லாம் மாற்றி இப்படி பண்ணணும்னு எழுதிலாம் கொடுத்துருக்காங்க. ஷேக்கு மனைவி வந்து சொன்னா, இதெல்லாம் சமைக்க தெரியுமான்னு கேட்டுக்கிறாங்க. ஏன் தெரியும், நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம். சமைச்சிலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, அவர் வேண்டிய சாப்பாடெல்லாம். அவனிங்க ஷேக்குடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஷேக் மனைவி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறா. இப்போ ஷேக்கு சாப்பாடு வைக்கணும். அப்போ அந்த ஷேக்கு மனைவி கிட்ட சொன்னாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் ஷேக்குக்கு சாப்பாடு கொடுங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்களே போய் சாப்பாடு கொடுங்கன்னு அந்த ஐயா கிட்ட சொன்னாங்க, கணவர்கிட்ட. அவர் அந்த ட்ராலியை தள்ளிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட வச்சு ஷேக்கு கிட்ட சொன்னார், ஷேக்கு நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிற, ஆனால் கை கால் வேலை செய்யாமல் இருக்கிற. நான் சொல்கிறேன், கவனிங்க, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து கொடுத்தா நீ உடனே சுகமாயிடுவேன். ஆனால் என்னன்னா, நீ சுகமாயிட்டீங்கன்னா என்னை வேலையை விட்டு தூக்கக்கூடாது. அவருக்கு புரியல, என்ன நான் சுகமாக்குறேன்னு சொல்கிறேன், வேலையை விட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இல்லை, ஆனால் அது முஸ்லீம் கண்ட்ரி. இப்போ சொன்னா, நான் இயேசுன்ற ஒரு நாமத்தில் உனக்கு ஜெபம் பண்ணால் சுகமாயிடுவேன், ஆனால் என்னை வேலையை விட்டு என்ன செய்யக்கூடாது, தூக்கக்கூடாது. முதல்ல அது குடுறா, எனக்கு சுகம் குடுறான்னு சொல்லி அவர் கேட்டப்போ ஒரு தமிழ் பாட்டை பாடி அவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணோன்னா கை கால் சரியாயிடுச்சு. இப்போ சுகமான ஷேக்கு கீழே உட்காந்துக்கிறான், ஜெபம் பண்ண நம்மால் சேர்ல மேலே உட்காந்துக்கிறான். ஓனர் அம்மா வந்தாங்க, ஏய் என்ன பண்ற, நீ ஏன் மேலே உட்காந்து இருக்க? கீழே இருந்து ஷேக்கு சொல்ற, அவனை திட்டாத, நான் சுகமாயிட்டேன், அவன் ஜெபம் பண்ணி நான் சுகமாயிட்டேன். உடனே ஷேக் அம்மாவும் கீழே உட்காந்துட்டாங்க. சொல்றா, நீ தான் சொல்றா கேட்குறான். இப்படி அந்த வீட்டில் இயேசுவுடைய நாமத்தை சொல்லி 70 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அங்கே ஒரு சபை நடக்குது. ஆமென். நான் சொல்றேன், எந்த அதிகாரங்கள் ஆனாலும் தேவனுக்கு மேலே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதிகாரத்தை பார்த்து, ஆணவத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பயந்துராத, ஆவியானவரும் கூட இருந்தால் சகலத்தை நீ திருப்பி கொள்ளுவாய். ஆமென் சொல்றீங்களா? 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்தோத்திரன்னு சொன்னீங்க, அப்புறம் பிரைஸ் லார்ட்னு சொன்னீங்க, அது கேட்கல. 3 விஷயம் சொன்ன, கவனிங்க. எழும்பு சீயோனுன்ற இடத்த உங்க பேர் வச்சுக்கோங்க. நான் கமல்ராஜ் எழும்புன்னு சொல்றார் ஆண்டவர். எழும்ப முடியாததுக்கு 3 காரணம் என்ன? அவங்களே எழுந்துட்டாங்களே, அவங்களே அப்படி ஆயிட்டாங்களே. மற்றவங்களை காரணம் காட்டி உன் சுதந்திரத்தை நீ எழுந்து விடாதே. பக்கத்தை சொல்லி முடிங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்களை பார்த்து உன்னுடையதை இழந்துடாத. ஆமென். 2வது, தாமதமாகிறதுனால அநேகர் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இவ்வளோ நாளாய் நடக்கல, இவ்வளோ நாளாய் செய்யல, சோர்ந்துடாதீங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். திடீர்னு நடக்கும். ஆமென். ஆமெனா? அல்லேலூயா. 3வது, அதிகாரங்கள் பெரிய பெரிய காரியம் செய்கிற அவங்க இருக்கிறாங்க, நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க, அவங்களையே தேவன் திருப்புவார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? எழும்பி நிற்கலாம். எல்லா கண்ணை மூடுங்க. சில நிமிஷம் நான் முடிக்க போறேன். கைகளை மேல வானத்துக்கு நான் உயர்த்தி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எழும்பு. தலைமுறையாய் பயன்படுத்துகிற தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தகப்பனை போல இருக்கிறவர், நண்பனை போல இருக்கிறவர், அவர் கேடகமாய் இருக்கிறவர்.
இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா கண்ணு மூட ஒரு பயபக்தியோடு கூட சில நிமிஷத்துல ஒரு அக்கினியை போல ஒரு அபிஷேகம் உங்களை வந்து பற்றி பிடிக்கலாம். தாகமா இருக்கிற மேல ஒரு அக்கினியை போட தாகத்தை தீர்க்க தண்ணீரை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எஸ் ராபானாமா சாந்த ராபானாமா. விடாத உன் சுதந்திரத்தை விடாத, உன் ஆசீர்வாதத்தை விடாத, உன் அபிஷேகத்தை விடாத. அவங்க விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான், அப்படி ஆயிடுச்சு, யார் தான் செய்ய முடியும்? இல்ல 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 இல்ல. குழப்பத்தின் மத்தியில், தடுமாற்றத்தின் மத்தியில் ஒரு கிதியோனை போல எழும்பு, ஒரு சாமுவேலை போல எழும்பு. ராபானாமா ஷாதராதியானாமா. மற்றவங்களை பார்த்து நீ உன் ஆசீர்வாதத்தை, உன் சுதந்திரத்தை இழந்து விடாத. ஜீசஸ். தாமதம் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் தாயா காத்திருக்கிறது? எப்பயா நடக்கும்? வேதம் சொல்லுகிறது தாமதம் தாமதம் தாமதமாக இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த காலை வேளையில நீ விரும்பினதை உனக்கு தரப்போகிறார். பெற்றுக்கொள். நீ விரும்பினதை பெற்றுக்கொள். உனக்கு அருகாமையிலே வைக்கப்படுகிறது. ரிசீவ் இட். நீரா காபாலா நாமா. அவனுங்க இந்த கடைசி நாட்கள் நான் ஒன்று சொல்றேன். இந்த இயர் ஆஃப் 2025 and 26ல கர்த்தர் பெரியவர் என்று நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், கவனிங்க. 10 பெருசா கோடி பெருசா? இல்ல அடுத்த வாரம் சொல்றீங்களா? பார்வோனின் தேசத்தில் எகிப்தில் 10 தெய்வம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த 10 வாதை. இன்னைக்கு நம்ம தேசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10 தெய்வம் இல்ல, 330 கோடி தேவன் இருக்குதான். 10க்கே விட்டு கொடுக்காத ஆண்டவர் கோடிக்கு விட்டு கொடுப்பாரா? அந்த 3 கோடி தெய்வம் வல்லமைகள், ஆளுகை செய்கிற தீய சக்திகள் ஒன்றும் இல்லை. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர் என்று அதிகாரிகள் சொல்ல போகிறார்கள். அதிகாரங்கள் சொல்ல போகிறது. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தாமதமாச்சுன்னு உன் சுதந்திரத்தை இழந்துடாதம்மா. ரைட் டைம் வரப்போகுது. ரைட் டைம்ல உன் உயர்த்துற நேரம் வந்துருச்சு. இந்த காலை நேரத்தில் உன் மீது கர்த்தருடைய கரம் உன்னை அபிஷேகித்து உன்னை நடத்த போகிறார். பா 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 ஷபா கதரா ரிகதரியாந்தரனம்மா. பிரைஸ். ஹல்லேலூயா. அதிகாரங்கள் எழும்பினாலும் உன்னுடைய தரிசனத்தை, உன் விசுவாசத்தை, உன் சுதந்திரத்தை இழந்து விடாத. ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க பாருங்க தேவ மனுஷர்கள். எங்க தேவன் அக்கினிக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜாவாகி உம்முடைய கைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு பெரிய யுத்த காலம் ஒரே எதிர்த்து நிற்குது. ஆனா 3 பேர் கர்த்தருக்காக நின்றார்கள். அதிகாரங்கள் அப்படியே மாறினது. 7 மடங்கு சூடாக்க சொன்னவன், எரித்து போட்ட சொன்னவன் இப்ப சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனே தேவன், அவருடைய தேவனே தேவன். அதிகாரங்கள் எழும்பினாலும் உன் சுதந்திரத்தை விடாத. நல்லா கை தட்டு, வாயை திறந்து பேசு. இப்ப சொல்றேன், ரிலீஸ் பண்றார். கர்த்தருடைய வல்லமை ரிலீஸ் ஆகுது. அதிகாரத்தின் மத்தியில ரிலீஸ், தாமதத்தின் மத்தியில ரிலீஸ். ஓ ராகா சாந்தரனமா. ஹல்லேலூயா. எஸ், அவங்க விழுந்தது உண்மைதான். ஆனா கர்த்தர் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார். மகனே மகளே விடாத, கர்த்தருடைய தரிசனத்தை நில்லு. நல்லா கை தட்டி கர்த்தரை பேசு, அந்நிய பாஷை பேசு. விடாத. தேவனுடைய வல்லமை
ஒரு அக்கினி சபைக்குள்ள வாலிப பிள்ளைகள் மேல் விழுகிறது. தரிசனம் பார்ப்பார்கள். ஓ, சுகமாக்குற வல்லமை செயல்படுகிறது. பேய்கள் ஓட போகிறது, பிசாசுகள் ஓட போகிறது, பில்லி சூரியங்கள் அழிக்கப்படுகிறது. எஸ், சபை முழுவதும் அக்கினியாய் மூடுகிறார். We praise and thank you, Lord. Hallelujah. மகிமை. தேவன் மகிமையாய் உங்களை நடத்த போகிறார். எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய வல்லமை சபையை ஆளுகை செய்யட்டும். இப்பவே எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க சபையில இருக்கிற 10 சபைகள், கிளை சபைகள், நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் முடியத்துக்குள்ள இன்னொரு கிளை சபை வரலாம். இன்க்ரீஸ் ஆக போகுது. கத்தை சபை பெருக பண்ணுகிற ஆண்டு. ஓ, குழப்பத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் சபை வளர செய்கிற கர்த்தர். நல்ல கரை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. 10 சபைகளும் ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது அங்க இருளான அனுபவங்கள் வெளிச்சமாய் மாறுவதாக சொல்லுங்க. எல்லா பட்டணத்திற்கு எல்லா இருளின் ஆவிகள் விலகட்டும். எங்கெல்லாம் சபை இருக்குதோ அந்த சபையை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் தேவன் வெளிச்சமாய் மாற்றணும். ஜனங்களுடைய மனக்கண்ணை திறக்கணும். போதை பழக்கத்துக்கு மக்கள் விடுதலையாகணும். அசுத்தங்களுக்கு விடுதலையாகணும். சபையை தேடி ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி. ஓ ஜீசஸ். வாலிப பிள்ளையே, அந்தரங்கமா சீக்கிரட்டா இருட்டில் இருக்கிற மாதிரியே வாழ்க்கை இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, நான் இருளிலே இருந்தாலும் என்னை சுற்றிலும் தேவன் வெளிச்சமாய் இருப்பார். ஒரு வெளிச்சம் உதிக்கிறது, ஒரு வெளிச்சம் உதிக்கிறது. Receive the light, power Jesus. ஓ கிருபை. சில பேர் வாழ்க்கையில எல்லாமே ஒழுக்கமா இல்ல, ஒழுங்கா இல்ல, டிசார்டரா இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் குறுக்கிடுகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மை சரி செய்கிறார். எல்லா விதமான ஒழுக்கத்தை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். கரெக்டான நேரத்தை நீ ஃபாலோ பண்ண போற. இன்னைக்கு இனிமே சபைக்கு லேட்டா வரமாட்ட. சபையில, வீட்டுல எல்லாத்திலும் ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. எல்லாவற்றுக்கும் மேல ஆவியானவர் இருக்கும்போது திரளான காரியத்தை அவர் படைப்பிப்பார். இப்போ ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே உன் கையில் இல்லைன்னு நினைக்கிறியா? இனிமே நீ ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வரப்போகிறது. உன்னை தேடி வருகிறது. நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான சொல்லால விரட்டி விட்ட. வல்லமையின் ஆவியானவர் காரணத்தினால் பொல்லாத சாத்தான வல்லமையின் ஆவியானவர் விட்ட காரணத்தினால் பொல்லாத ஆவியானவரே, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் இஷ்டம் போல அலைவதில்லை, வசித்த செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை நான். வல்லமையின் ஆவியானவர் இயேசுவே பொல்லாத சொல்லால விரட்டி விட்ட. நல்ல கைத்தட்டி இயேசுவே, இயேசுவே கூப்பிடு, கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு. இயேசு உயர்த்தப்படும் போது ஆவியானவர் இறங்கி வருவார். ஆவியானவர் இறங்கி வருவார். ஒரு அக்கினி அபிஷேகம்.
பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை போல ஒரு பெந்தேகோஸ்தே நாளிலே உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவினால நிறைந்து ஆண்டவரே உம்மை துதித்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் உம்முடைய அபிஷேகத்தினால நிறைத்து ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, அற்புத அடையாளங்களை செய்ய உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் ஆராய்ல வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் கத்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த வாரமெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட, வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட, வேண்டிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஆயுசு நாளை கத்தர் கட்டளையிடுங்க. எங்கள் மத்தியில வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன முடிய மகனை இன்னும் அநேகருக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. மாலை கூடத்துல நாங்கள் வந்து உற்சாகமாய் பங்கு கொள்ள கத்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.